ஒரு அன்பர் நெசவு தொழில எனக்கு நண்பரானவர். அவர் ஒரு நாள் சொன்னாரு, எனக்கு இந்த வாழைப்பழத்தின் மேல ரொம்ப ஆசைங்க, ஆனால் நமக்கு வரக்கூடிய வருவாயில ஒரு அணா கொடுத்து வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுறதுக்கு எனக்கு துணிவு இல்லை. அப்போ அந்த காலத்துல ஒரு அணாவுக்கு 10 வாழைப்பழம் விற்குது. அப்ப சொல்றாரு, என்னங்க ஒரு நாளைக்கு போனா போகுதுன்னுட்டு ஒரு அணா கொடுத்து வாங்கி சாப்பிடலாமே. என்ன அதுதானுங்க எனக்கு சரியான துணிவு ஏற்படல. சரின்ட்டு நான் அடுத்தபடி அங்க சாயங்காலம் திரும்பி வரும்போது ஒரு 10 வாழைப்பழம் கொண்டு வந்து, நீங்களே சாப்பிடுங்க, யாருக்கும் கொடுத்துட வேண்டாம் சொன்னேன். அவரும் வீட்டை எடுத்துட்டு போனாரு. மற்றவங்களுக்கு 1-2 கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டார். வந்து மறுநாள் காலையில வந்த போது சொல்றாரு, ரொம்ப நல்லா இருந்தது இந்த வாழைப்பழம் என்றார். ஆனா அந்த வாழைப்பழத்து மேல இருந்த ஆசை உங்களுக்கு தீர்ந்து போச்சான்னு கேட்டேன். இல்லைங்க, நேற்று இருந்த மாதிரியாக தான் இருக்குது, இன்னும் சாப்பிடணும், இன்னும் வாழைப்பழம் சாப்பிடணும்னு தான் இருக்குதுன்றார். ஆனா தினம் நான் வாங்கிட்டு வந்து கொடுக்கட்டுமான்னு. ஐயோ அது வேண்டாம், ஏன்? நான் வாழைப்பழம் சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க வாங்கியாந்து கொடுத்தீங்க. 6-7 வாழைப்பழம் நானே தான் சாப்பிட்டேன், நல்ல வயிறு நிறைஞ்சு போச்சு. ஆனா இன்னும் வாழைப்பழம் வேணும், வாழைப்பழம் வேணும்னு தானே நினைக்குது என்னுடைய மனம். ஏன்னு கேட்டார். அது காரணம், பல தடவை நீங்க வாழைப்பழம் சாப்பிடணும்னு எண்ணி 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 சாப்பிடாதே விட்டுட்டீங்களே இல்லையா? அப்போ அந்த எண்ணம் அதிகமாக ஆழமான பதிவாய் போச்சு. சாப்பிட்ட பிறகு கூட அது தீரல. அதனால இப்போ நான் வாங்கி கொடுக்கற 2-3 நாளைக்கு உணர்வோட சாப்பிடுங்க. இது இனிமே எனக்கு அதிகமாக வேண்டியதில்லை, எப்போ வேணுமோ அப்போல்லாம் நான் வாங்கி கொள்ளுவேன்னுட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அதே போல அதிகமாக ஆசைப்பட்டு பட்டு ஒரு சமயத்துல அது கிடைச்சி அதை அனுபவிச்சாலும் கூட அந்த ஆசைப்பட்டு பதிவாகிறது பாருங்க, அந்த பதிவுகள் எழுந்து ஆசையை முடிச்ச பிறகு கூட அது அப்படியே நிற்கும். அதனால ஆசையை உணர்ந்து அதை முழுமையாக்கி கொள்ள வேண்டியதுதான். அதன் பிறகு ஒரு ஆசை இருக்கிறது, அந்த ஆசையை முடிக்கிறதுக்கு உடல் பலம் இருக்கிறதா, மனோபலம் இருக்கிறதா பார்க்கணும். உடல் பலமும் மனோபலமும் இல்ல அதை அடையறதுக்கு அனுபவிக்கிறதுக்குன்னா ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம்? அப்படிதான் தேவையில்லாத இந்த ஆசை எனக்கு வேண்டாம் என்று பல தடவை சங்கல்பத்தை போட்டு அதை முடிச்சோம்.